கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பரலோகம் போவதற்கு முழுக்க ஞானஸ்நானம் ஒரு அவசியம். குழந்தை ஞானஸ்நானம் அல்ல. நாம் நினைவு தெரிந்து நான் ஒரு பாவி என்பதை என்று முழு மனதோடு உணர்கிறோமோ அன்று அவர்கள் அறிக்கை செய்து முழுக்க ஞானஸ்நானம் பெற வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் முழுக்க ஞானஸ்நானம் மிகவும் அவசியம். பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் மாற்றப்பட்டது. விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரோமரில் அது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இனி விருத்த சேதனம் எல்லாம் வேண்டாம், உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள், அதாவது உங்கள் இருதயத்தில் இருக்கும் பாவத்தை விளக்குங்கள் என்று அர்த்தம். ஏன் இயேசு கிறிஸ்து கூட விருத்த சேதனம் பண்ணார், ஆனால் குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. பெரியவனாய் வளர்ந்த பிறகு தான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தார். ஏன் இயேசு கிறிஸ்து பரலோகம் போவதற்கு முன்பு சீசர்களை அழைத்து, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். அதனால் முழுக்க ஞானஸ்நானம் எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலையோ அவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் அவசியம் எடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.